சீன வரலாற்றில் பல வம்சங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் இருக்கிறார்கள். ஆனால் சீன நாகரிகத்தின் அடித்தளத்தை உறுதியாக அமைத்து அதன் அரசியல், பொருளாதாரம், அறிவியல், கலாச்சாரம் ஆகிய அனைத்திற்கும் நீண்டகால அடையாளத்தை வழங்கிய பேரரசு எது என்று கேட்டால் அதன் பதில் ஹான் பேரரசுதான். கிமு 206 முதல் கிபி 220 வரை சுமார் 400 ஆண்டுகள் நீடித்த இந்த ஆட்சி சீன வரலாற்றின் பொற்காலங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இன்றும் சீன மக்களில் பெரும்பாலானவர்கள் தங்களை ஹான் மக்கள் என்று அழைப்பதற்கு காரணம் இந்த பேரரசு உருவாக்கிய தேசிய அடையாளம்தான். ஹான் பேரரசு வெறும் அரசியல் வெற்றியின் வரலாறு மட்டுமல்ல, அது அறிவியல், நிர்வாகம், வணிகம், வேளாண்மை மற்றும் உலக தொடர்புகளின் புதிய யுகத்தை உருவாக்கிய வரலாறு. ஹான் பேரரசு தோன்றிய காலத்தில் சீனா நீண்டகால உள்நாட்டு போர்களால் சோர்வடைந்திருந்தது. சின் பேரரசு சீனாவை முதன்முறையாக ஒன்றிணைத்திருந்தாலும் அதன் கடுமையான ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சின் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பல கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. இந்த குழப்பங்களிலிருந்து எழுந்தவர்தான் லியூ பாங். சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்த அவர் அரசியல் மற்றும் இராணுவ திறமையின் மூலம் கிமு 202 ஆண்டில் ஹான் பேரரசை நிறுவினார். பின்பு அவர் ஹான் காவோசு என்ற பெயரில் முதல் பேரரசராகவும் முடிசூட்டினார். ஹான் ஆட்சியின் ஆரம்ப நோக்கம் சின் பேரரசின் கடுமையான நிர்வாகத்தையும் பழைய ஜோவ் மரபின் மனிதநேய அணுகுமுறையையும் சமநிலைப்படுத்துவதாக இருந்தது. சட்டம் தொடர்ந்தாலும் மக்கள் நலன் அதற்கு இணையாக முக்கியத்துவம் பெற்றது. வரிகள் குறைக்கப்பட்டன, விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டன, போரால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டன. இதனால் சீனாவின் பொருளாதாரம் வேகமாக மீண்டது. ஹான் பேரரசின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று அதன் நிர்வாக அமைப்பு. பேரரசு பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் குடும்ப பின்னணி மட்டும் பார்க்கப்படவில்லை. கல்வி, திறமை, நிர்வாக அறிவு ஆகியவற்றிற்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதுவே பின்னாட்களில் சீனாவின் புகழ்பெற்ற அரசு பணித்தேர்வு முறைக்கு அடித்தளமாகவும் அமைந்தது. ஹான் காலத்தில் கன்ஃபூசியஸின் சிந்தனைகள் அரசின் அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒழுக்கம், குடும்ப மரியாதை, அரசனின் பொறுப்பு, அதிகாரியின் நேர்மை ஆகியவையெல்லாம் நிர்வாகத்தின் முக்கிய கொள்கைகளாகவும் மாறியது. இதனால் ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது ஒரு ஒழுக்க பொறுப்பு என்ற கருத்து சீன சமூகத்தில் வலுப்பெற்றது. வேளாண்மை ஹான் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மாறியது. புதிய இரும்பு கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன, பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டன, அரசின் உதவியுடன் கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. இதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தது, மக்கள் தொகையும் வேகமாக வளர்ந்தது. ஒரு வலுவான விவசாய அடித்தளம் பேரரசின் நீண்டகால நிலைத்தன்மைக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. ஹான் காலத்தில் இரும்பு தொழில், உப்பு உற்பத்தி மற்றும் பட்டு தயாரிப்பு போன்ற முக்கிய துறைகள் அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இதனால் அரசிற்கு நிலையான வருமானமும் கிடைத்தது. அதே நேரத்தில் உற்பத்தி தரமும் உயர்ந்தது. சீன பட்டு துணிகள் உலகின் பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதுவே பின்பு உலக வரலாற்றில் புகழ்பெற்ற பட்டுப்பாதை உருவாக வழிவகுத்தது. பட்டுப்பாதை அல்லது சில்க் ரோடு மனித வரலாற்றின் மிக முக்கியமான வணிக வழித்தடங்களில் ஒன்று. ஹான் பேரரசின் காலத்தில் சீனாவிலிருந்து மத்திய ஆசியா, பாரசீகம், ரோமானிய உலகம் வரை இந்த வணிக பாதை விரிந்தது. பட்டு துணி, தேயிலை, காகிதம், உலோகப் பொருட்கள் சீனாவிலிருந்து சென்றன. அதற்கு பதிலாக குதிரைகள், கண்ணாடி, வாசனை திரவியங்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் சீனாவிற்கு வந்து இறங்கின. இதன் மூலம் சீனா உலக வணிகத்தில் முக்கிய இடத்தையும் பெற்றது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் ஹான் காலம் மிக முக்கியமானது. காகித தயாரிப்பு இந்த காலத்தில் பெரும் முன்னேற்றம் கண்டது. பின்பு ஸ்வாய்லுன் காகித உற்பத்தியை மேம்படுத்தினார். இதனால் அறிவை பதிவு செய்வதும் பரப்புவதும் மிகவும் எளிதாக மாறியது. உலக வரலாற்றில் கல்வி வளர்ச்சிக்கு காகிதத்தின் பங்கு அளவிட முடியாதது. ஹான் காலத்தில் வானியல், கணிதம் மற்றும் மருத்துவமும் வளர்ச்சியடைந்தன.
சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற இயற்கை நிகழ்வுகளை முறையாக பதிவு செய்தார்கள். விண்மீன்களின் இயக்கத்தை ஆராய்ந்தார்கள். மருத்துவ நூல்கள் எழுதப்பட்டன. மூலிகை மருத்துவம் மற்றும் நாடி பரிசோதனை போன்ற முறைகள் மேம்படுத்தப்பட்டன. மனித உடலை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் முயற்சிகளும் தீவிரமடைந்தன. இந்த காலத்தின் மற்றொரு முக்கியமான சாதனை நிலநடுக்க அளவுகோல். விஞ்ஞானி ஜாங் ஹெங் உருவாக்கிய ஆரம்பகால நிலநடுக்க கருவி உலகின் முதல் நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கான மனித முயற்சியில் இது ஒரு முக்கிய முன்னேற்றம். ஹான் பேரரசு தனது வட எல்லைகளில் வாழ்ந்த சியோங்னு பழங்குடிகளோடு தொடர்ந்து மோதிக்கொண்டது. இந்த ஆபத்தை சமாளிக்க எல்லை பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டது. சீன பெருஞ்சுவரின் பல பகுதிகள் பராமரிக்கப்பட்டன. இராணுவம் மறுசீரமைக்கப்பட்டது. எல்லை பகுதிகளில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் வடக்கு படையெடுப்புகளை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்தது. மதம் மற்றும் கலாச்சாரத்திலும் ஹான் காலம் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. கன்ஃபியூசியஸின் சிந்தனை அரசின் அடிப்படை கொள்கையாக இருந்தாலும் தாவோயிசமும் வளர்ந்தது. பின்பு இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் பட்டுப்பாதை வழியாக சீனாவுக்குள் நுழைந்தது. ஆரம்பத்தில் குறைந்த தாக்கம் கொண்டிருந்த இந்த மதம் பின்பு சீன வரலாற்றில் மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. ஹான் பேரரசின் இறுதி காலத்தில் அரசியல் சிக்கல்களும் அதிகரித்தன. அரண்மனை அதிகாரிகள், நிலப்பிரபுக்கள், அரச குடும்ப உறுப்பினர்கள் ஆகியவர்களுக்கு இடையே அதிகார போட்டிகளும் உருவெடுத்தது. விவசாயிகளின் வாழ்க்கை சிரமமடைந்தது. வரிகள் அதிகரித்தன. மஞ்சள் தலைப்பாகை கிளர்ச்சி போன்ற பெரிய மக்கள் எழுச்சிகள் பேரரசை பலவீனப்படுத்தின. கிபி 220ஆம் ஆண்டில் ஹான் பேரரசு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. அதற்கு பின்பு சீனா 3 பேரரசுகளாக பிரிந்தது. இருந்தாலும் ஹான் பேரரசு உருவாக்கிய நிர்வாகம், கல்வி முறை, கன்ஃபியூசியஸின் அரசியல் சிந்தனை, பட்டுப்பாதை வணிகம் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்கள் தொடர்ந்து சீன நாகரிகத்தை வழிநடத்தின. ஹான் பேரரசின் உண்மையான மரபு அதன் வெற்றிகரமான போர்களில் இல்லை, அது உருவாக்கிய நிலையான அரசியல் அமைப்பிலும் அறிவியல் முன்னேற்றங்களிலும் இருந்தது. ஒரு வலுவான அரசு எவ்வாறு விவசாயம், வணிகம், கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தை ஒரே நேரத்தில் வளர்க்க முடியும் என்பதை ஹான் பேரரசு உலகிற்கு காட்டியது. அதனால்தான் சீன வரலாற்றில் ஹான் காலம் ஒரு பேரரசின் வரலாறு மட்டுமல்ல, ஒரு நாகரிகத்தின் முழுமையான முதிர்ச்சியை அடையாளப்படுத்தும் பொற்காலமாக இன்று வரை நினைவு கூறப்படுகிறது.